அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு டிசம்பர் மாதத்தின் 10ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் 10 துவரம்பருப்பை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் அந்த பரிகாரம் சொல்லி நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சதா என் கூட கமெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அதே பரிகாரத்தை உங்களை இந்த நாள்லேயும் செய்ய சொல்லி நான் நேற்று இரவு போட்டிருந்தேன். அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செஞ்சு பலனடையலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கடன் தீரணும் அப்படின்னாவே செல்வம் பெருகணும். அப்போ பணம் சேர்வதற்குண்டான தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மணி பிளாக்கேஜ், அதாவது பணவரவில் இருக்கிற அந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கடன் பிரச்சனையும் தீரும், பணமும் சேரும்னே சொல்லலாம். 2 in 1 டெக்னிக் அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மேலும் நீண்ட நாளாக கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்க பாருங்கள், அதாவது கடனை கட்டவே முடியல அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். இது எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாளில் தான் செய்யணும். அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்றைக்கி ஒரு சிறப்பான விசேஷம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு 10 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 10ஆம் தேதி. அடுத்து இன்று திதின்னு பார்க்கும்போது தசமி திதி. தசமி திதி அப்படிங்கிறது 10ஆவது திதி தான். இப்போ 10 இருக்கிறது நமக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக செவ்வாய் ஹோரை நேரத்தில் தான் செய்யணும். ஒரு சிலதுக்கெல்லாம் நான் ஹோரை நேரத்தை தவற விட்டுட்டிங்கன்னா இரவு 12 மணிக்குள்ளே செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஹோரை நேரம் அப்படிங்கிறது முக்கியம். அப்படி பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை நாளில் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரமுமே செவ்வாய் ஹோரை டைம் தான். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது காலையில் செவ்வாய் ஹோரை நேரம் முடிஞ்சிருக்கும். நீங்கள் மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9 இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அடுத்த வாரம் இந்த பரிகாரத்தை செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் காலையில் 6 to 7 செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் நீங்கள் அப்போ கூட செஞ்சுக்கலாம். சரி, இதை எப்படி செய்யணும், இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூல்ஸ் இருக்குது. அதாவது பெண்கள் இன்றைக்கி பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை செஞ்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து தான் இதை செய்யணும். இப்போ சுத்தமாக இருக்கோம், ஆனால் நாங்கள் அம்மாவுடைய வீட்டில் இருக்கோம், சொந்தக்காரங்களோட வீட்டில் இருக்கோம், அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டால் அங்கேருந்து செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுடைய கணவர் குழந்தைகளோட எங்கே வாழ்கிறீங்களோ அங்கேருந்து தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். சரி, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது மூடி போட்டு இருக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் தேவைப்படுது. கட்டாயம் கண்ணாடி பாட்டில் தான் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடி பயன்படுத்துறது சிறப்பு. இவை தவிர வேறு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மண்பானை இருக்குது, அதுக்கு ஒரு மூடி இருக்குது, அல்லது பீங்கான் ஜாடி மாதிரி இருக்குது, அதுக்கு ஒரு மூடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். மொத்தத்தில் அதுக்கு மூடி போட்ட மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் மண்ணோ கண்ணாடியோ பீங்கானோ இந்த 3 பொருளை தவிர வேறு எதுவும் எடுத்துக்கக்கூடாது. பிளாஸ்டிக் சில்வர் எல்லாம் பயன்படுத்தவே கூடாது. இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது. மேலும் கடன் பிரச்சனையை நீக்குவதிலாகட்டும், செல்வ வளத்தை பெருக்குவதிலாகட்டும் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது முதன்மையான இடம் பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம்.
இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கணும். புதுசாக வாங்கியிருக்கிற கல்லுப்பு பேக்கெட்லேருந்து எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் வச்சுருக்கிறத நீங்கள் அசைவம் செய்கிறதுக்கெல்லாம் வேறு தொட்டிருப்பீங்க, பிடிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுக்க வேண்டாம். ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பெரிய டப்பாவில் போட்டு வச்சுக்குவாங்க. சமையலுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு அதை வந்து பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எச்சில் பட்டிருக்காது. பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். பொதுவாக ஒரே ஜாடியில் போட்டு வச்சுட்டு எல்லா சமையலுக்கும் கை விட்டு எடுக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்க புதுசாக இருக்கிற பேக்கெட்லேருந்து எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்து அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ளாரையோ இல்லை மண்சட்டிக்குள்ளாரையோ வந்துட்டு நீங்கள் போடுங்க. அதன் பிறகு நாம் இதில் முக்கியமான 2 பொருள் வந்து போடணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சள்ங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுது. நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை வந்து நீங்கள் ஒரு விரலி மஞ்சள் நல்லதாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிறு துண்டு வசம்பு வந்து தேவைப்படுது. இந்த வசம்பு எங்கே இருக்குதோ அங்கே நிச்சயம் வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும், பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் உங்கள் வீட்டில் வசம்பு இல்லைன்னா கூட நாட்டு மருந்து கடைகளில் போயிட்டு பேர் சொல்லாதது அல்லது பிள்ளை வளர்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மேலும் இதை நீங்கள் புதுசாக வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே, அதாவது மாலை 6 மணிக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து வைக்கிறது சிறப்பு. இது மாதிரி வாங்கிட்டு ஒரு சிறு துண்டை உடச்சி இந்த விரலி மஞ்சள் கூடவே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கல்லுப்பு கொட்டி இதை வந்து நீங்கள் மறைச்சிருங்க. இப்போ இதை வந்துட்டு நல்லா மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் இன்றைய நாளுக்கு உண்டான தெய்வங்களான முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்களுடைய கடன் பிரச்சனை வந்து நீங்கணும், அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு செல்வ வளத்தை கொடுங்க, பணவரவில் இருக்கிற இந்த தடைகள் எல்லாம் நீக்குங்கன்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் கொண்டு போயிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சி வச்சிருங்க. ஏதாவது சுவாமி படங்களுக்கு பின்னாடி வைக்கிறதுனாலும் தாராளமாக வச்சிடலாம். இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்துட்டு தெரியலாம். ஆனால் வெளியிலேருந்து இப்போ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, சொந்தக்காரங்க வராங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு உப்பு வச்சுருக்கிறது இது வந்து அவங்களுக்கு வந்து தெரியக்கூடாது. அதுக்காக தான் வந்து மறைச்சி வைங்க அப்படின்னு வந்து சொல்கிறது. ஏன்னா ஒரு சில பரிகாரங்களை ரகசியமாக பண்ணும்போது தான் பலன் வந்து கிடைக்கும். இப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு பூஜை அறை தனியே இல்லைங்களே, நாங்கள் வந்து செல்ஃபில் தான் வச்சுருக்குறோம், அது எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கிச்சனில் இந்த சமையல் பொருட்கள் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கிறீங்க இல்லையா, பாட்டிலாக அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல இதை பத்திரமா வச்சுட்டு நீங்கள் மறைச்ச மாதிரி வந்து வச்சிடலாம். இது யாருக்கும் தெரியாமல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பூஜை அறையில் வச்சா சேஃபாக தான் இருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் டெய்லியும் விளக்கேற்றி பூஜை பண்ணுவீங்க இல்லையா, ஊதுபதி சாம்பிராணி எல்லாம் காட்டினீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் இந்த உப்புக்கும் வந்துட்டு நீங்கள் அதை காட்டுறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும். ஆனால் கிச்சனில் வச்சுருக்கிறவங்க இப்படி காட்டணுன்ட்டு அவசியம் இல்லை. ஆனால் இப்போ நானெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு பூஜை அறையில் ஊதுபத்தி சாம்பிராணியெல்லாம் காட்டும்போது அதை கட்டாயம் கிச்சனுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற பொருட்களுக்கெல்லாம் காட்டுவேன். அந்த மாதிரி கூட நீங்களும் வந்து காட்டும்போது அந்த உப்புக்கும் வந்து காட்டலாம். இது வந்து ஒரு 48 நாட்கள் வந்து அப்படியே இருக்கட்டும். என்றைக்கு செஞ்சிங்கனாலும் சரி, இந்த வாரம் செஞ்சாலும் சரி, அடுத்த வாரம் செஞ்சாலும் சரி, 48 நாட்கள் வந்து இருக்கட்டும். 48 நாட்களுக்கு பிறகு இந்த வசம்பையும் மஞ்சளையும் வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடியில் போட்டுடலாம். இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது நீர்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓடுற தண்ணீரில் வந்து விட்டுடலாம். இந்த கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் அப்படியே வந்து கரைச்சி விட்டுடலாம். நீங்கள் சிங்கில் வந்து கரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அங்கே எச்சில் பாத்திரங்கள் இருந்துச்சுன்னா அதை முதல்ல கழுவி தூய்மைப்படுத்திட்டு அதன் பிறகு நல்ல தண்ணி திரிவிட்டு அதே ஃப்ளோலையே இந்த கல்லுப்பையும் கொட்டி நீங்கள் கரைச்சிடுங்க. இந்த 48 நாட்களுக்குள்ளேயே அதிரடியான பணவரவு ஏற்பட்டிருக்கிறதையும் உங்களுடைய கடன் சுமை பாதி அளவாவது குறைஞ்சிருக்கிறதையும் நீங்கள் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் பவர்ஃபுல்லான இந்த பரிகாரத்தை இன்றைக்கி செஞ்சு பலனடைங்க. அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.